காக்ரோச்சுக்கு அந்த வாழ்வை பார்த்தீங்களாடா? எஸ். எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகும் சோஷியல் மீடியாவில் ஒரு கட்சி அலற விட்டுட்டு இருக்கு. அதுதாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி உருவான கட்சியெல்லாம் கிடையாதுங்க. யங்ஸ்டர்ஸ்னால ஒரு நையாண்டித்தனமாக உருவான ஒரு கட்சி தான் இது. இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம்னா, மே 15, 2026 சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு கேஸோட ஹியரிங் அப்போ வேலையில்லாத யூத்லாம் சோஷியல் மீடியாவில் கரப்பாம்பூச்சி மாதிரி அட்டாக் பண்ணுறாங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுறாரு. இதுக்கு பதிலடி தர மாதிரி தான் அபிஜித் தீப்கோ அப்படின்ற ஒரு 30 வயசு இளைஞர்களாக ஆரம்பிச்ச ஒரு டிஜிட்டல் மூமெண்ட் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது. அதாவது கரப்பாம்பூச்சி மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்றோம். எங்களை எவ்வளோ மிதிச்சாலும் சாகாமல் உயிர் வாழ்கிற கரப்பாம்பூச்சி மாதிரிடா நாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியான பிஜேபியுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட்டை விட அதிகமான ஃபாலோவர்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுடைய தொல்லை தாங்காமல் கவர்மெண்ட்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ் தளத்தினுடைய அந்த அக்கௌண்ட்டையே பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நம்ம பசங்க அடங்குற மாதிரி இல்லையே. சரி, இவங்களுடைய டிமாண்ட்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம்னா, ரிட்டையர் ஆகிற ஜட்ஜஸ்க்கு கவர்மெண்ட் போஸ்டிங் தரக்கூடாது, கட்சி தவறு எம்எல்ஏ எம்பிஸ்க்கு 20 வருஷம் எலெக்ஷனில் பேன் பண்ணணும், நீட் எக்ஸாம் ஸ்கேம்க்கு எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலக வைக்கணும்னு ஒவ்வொன்றும் சீரியஸாக வச்சுட்டு இருக்காங்க இவங்களுடைய டிமாண்ட்ஸை. சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த யூனிக் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணிவிட்டு, காக்ரோச்சுக்கெலாம் ஒரு வாழ் வரும்போது உனக்கு வராதாடான்னு டிப்ரெஷனில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ.